Welcome to VP Max channel. This is CBSE Class 12 Mathematics Chapter number 3 Matrices. Exercise 3.2 problem number 16. The question is, if capital A equal to matrix கொடுத்திருக்காங்க, then you have to prove that a cube minus 6a squared plus 7a plus 2y value is equal to 0. இது நார்மல் 0 கிடையாது, ஏன்னா லெஃப்ட்ல ஃபுல்லாக மேட்ரிசஸ் இருக்கிறதுனால ரைட் சைடில் இருக்கிற இந்த நம்பர் என்னன்னா 0 மேட்ரிக்ஸ். ஓகே, ஸோ இப்போ இதை நம்ம ப்ரூஃப் பண்ணுறதுக்கு என்ன பண்ணோம்னா லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு டேர்மையும் ஃபைண்ட் அவுட் பண்ணி இந்த லெஃப்ட் சைடு எவாலுவேஷன் மட்டும் பண்ணோம் அப்படின்னா அது 0 வருதா, தட் இஸ் 0 மேட்ரிக்ஸ் வருதாங்கிறத வி ஹாவ் டு செக் தட். ஸோ இப்போ என்னோட ஃபஸ்ட் எலிமெண்ட் வேணும் அப்படின்னா நான் எனக்கு என்ன தேவைப்படும், ஏ கியூப்னா எப்போ கிடைக்கும், ஏவை 3 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ இப்போ ஏ மட்டும்தான் கையில் கொடுத்துருக்காங்க, அப்போ நான் என்ன பண்ணணும், ஏக்கு அடுத்த ஸ்டெப்பாக ஏ ஸ்கொயர்டு கண்டுபிடிக்கணும், அதுக்கப்புறம் தான் ஏ கியூப். ஸோ ஒன்றா கண்டுபிடிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஏ கொடுத்துருக்காங்க, அதுலேருந்து ஃபஸ்ட்டு ஐ ஃபைண்ட் ஏ ஸ்கொயர்டு வேல்யூ. ஸோ ஏ ஸ்கொயர்டு இஸ் நத்திங் பட் ஏ இன்ட்டு ஏ, தட் இஸ் ஈக்குவல் டு ஏ மேட்ரிக்ஸ் எழுதுகிறேன் 1 0 2 0 2 1 2 0 3. இதை இது கூடயே மல்டிப்ளை பண்ணணும், 1 0 2 0 2 1 2 0 3. ஸோ இதுவும் ஒரு 3/3 மேட்ரிக்ஸ், இதுவும் ஒரு 3/3 மேட்ரிக்ஸ். ரெண்டையும் ப்ராடக்ட் பண்ணும்போது கிடைக்க போகிறதும் ஒரு 3/3 மேட்ரிக்ஸ். ஸோ இப்போ நான் போட்டுக்கிறேன், ஃபஸ்ட்டு ரோ வித் ஃபஸ்ட்டு காலம் 1 1s are 1 ப்ளஸ் 0 இன்ட்டு 0 0 ப்ளஸ் 2 2s are 4. அடுத்து திஸ் ரோ வித் திஸ் காலம் 1 இன்ட்டு 0 0 plus 2 into 0 0 2 into 0 0. அடுத்து this row with this column 1 into 2 2 plus 0 into 1 0 2 3s are 6. ஸோ இதே மாதிரி அடுத்த ரோ பண்ணுறேன். நெக்ஸ்ட் செகண்ட் ரோ வித் ஃபஸ்ட் காலம் 0 into 1 0 2 into 0 0 1 into 2 2. செகண்ட் ரோ வித் செகண்ட் காலம் 0 into 0 0 plus 2 2s are 4 plus 1 0s are 0. Second row with third column 0 into 2 0 plus 2 into 1 2 plus 1 into 3 3. So last row with first column 2 1s are 2 plus 0 0s are 0 plus 3 2s are 6. Last row with the second column 2 0s are 0 plus 0 2s are 0 plus 3 zeros are 0. Last row with the last column 2 2s are 4 plus 0 1s are 0 plus 3 3s are 9. ஸோ இப்போ இதை ஆட் பண்ணோன்னா we get the value for a squared. ஸோ இப்போ என்னோட a squared வேல்யூ என்ன கிடைக்கும், it is 1 plus 4 becomes 5, next 0, 2 plus 6 becomes 8, 2 4 5 8 0 13. ஸோ இதுதான் என்னென்னா ஏ ஸ்கொயர்டோட வேல்யூ. இங்கே ப்ராப்ளத்தில் நமக்கு என்ன தேவைப்படுது, ஏ ஸ்கொயர்டோட வி நீடு -6a ப்ராடக்ட். அப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன்னா இதை தொடர்ந்தே -6aவால் ப்ராடக்ட் பண்ணி எழுதிக்கிறேன். ஸோ அப்போ -6a ஸ்கொயர்னால் என்ன பண்ணணும், ஏ ஸ்கொயர்டோட ஒவ்வொரு என்ட்ரியையும் -6ஆல் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்கும், -30 0 -48 -12 -24 -30 -48 0 -6 into 13 எவ்வளோ வரும்னா 78 -78. ஸோ இது எனக்கு பின்னாடி தேவைப்படுது, ஸோ அதனால் நான் இப்போவே கண்டுபிடிச்சி வச்சுக்கிட்டேன். ஸோ அப்போ என்ன பண்ணிட்டேன்னா இந்த லெஃப்ட் சைடு எவாலுவேட் பண்ண வேண்டியதில் ஃபஸ்ட்டு நான் கண்டுபிடிச்சது -6a ஸ்கொயர்டு. இதை வச்சு இந்த ஏ ஸ்கொயர்டு வேல்யூவை வச்சு நான் அடுத்து என்ன கண்டுபிடிக்க போகிறேன், ஏ கியூப் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறேன். நெக்ஸ்ட் ஐ ஃபைண்ட் ஏ கியூப் வேல்யூ. ஏ கியூப் ஃபார்முலா இஸ் நத்திங் பட் ஏ ஸ்கொயர்டு இன்ட்டு ஏ. ஏ ஸ்கொயர்டு இப்போ தான் ஃபைண்ட் அவுட் பண்ணோம், அதோட வேல்யூவை ஃபில் பண்ணியிருக்கேன். ஏ மேட்ரிக்ஸ் ப்ராப்ளத்திலே கொடுத்துருக்காங்க, அதையும் எழுதியிருக்கேன். இப்போ இந்த ரெண்டு மேட்ரிக்ஸையும் ப்ராடக்ட் பண்ணும்போது ஐ ஹாவ் த 3/3 மேட்ரிக்ஸ். First row with first column 5 1s are 5, next plus 0 plus 16. First row with the second column 0 plus 0 plus 0. This row with this column 10 plus 0 plus 24.
Second row with first column 2 plus 0 plus 10. Second row with the second column 0 plus 8 plus 0. Second row with the third column 4 plus 4 plus 15. Last row with first column we are having 8 plus 0 plus 26. Last row with the second column 0 plus 0 plus 0. Last row with the last column 16 plus 0 plus 39. So இப்போ இதை add பண்ணோம்னா we get some value. So 5 plus 16 becomes 21. Here 0, 34, 12, 8. This is 15 plus 4, 19, 19 plus 4, 23. Here 8 plus 26 becomes, it is 34. Here 0, here 55. So this is nothing but our a cube value. Okay, so அப்போ நம்மளோட டார்கெட்டில் I need a cube value. Already we find minus 6a squared value. Next I need 7a value. So the matrix 7a find out பண்ணுறேன். 7a is nothing but you have to take scalar product of the matrix A. A matrix is 1 0 2 0 2 1 2 0 3. Multiply each entry by 7. We have 7 0 14 0 14 7 14 0 21. So அப்போ 3 entry நம்ம கையில் கிடச்சாச்சு. லாஸ்ட் ஒன் இஸ் யூ நீட் 2 into I. ஸோ இங்கே ஐங்கிறது என்னென்னா இட் இஸ் ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ். இப்போ எல்லா மேட்ரிக்ஸுமே ஏ மேட்ரிக்ஸ் ஆகட்டும், ஏ ஸ்கொயர்ட் ஆகட்டும், ஏ கியூப் ஆகட்டும், எல்லாமே ஆர்டர் 3/3 இருக்கிறதுனால நான் சூஸ் பண்ணக்கூடிய ஐ மேட்ரிக்ஸும் இப்படி தான் இருக்கணும், ஆர்டர் 3/3. ஸோ இப்போ 2 into மேட்ரிக்ஸ் 1 0 0 0 1 0 0 0 1. ஸோ இப்போ ப்ராடக்ட் பண்ணால் இந்த மேட்ரிக்ஸோட 2 மல்டிப்ளை பண்ணணுங்கும்போது ஈச் என்ட்ரி ஷுட் பி மல்டிப்ளை பை 2. ஸோ அப்போ வி ஹாவ் 2 0 0 0 2 0 0 0 2. அப்போது நம்ம ப்ரூஃப் பண்ணுறதுக்கு தேவைப்படுற அத்தனை வேல்யூஸுமே இப்போ நம்ம கையில் இருக்குது. அப்போ அந்த லெஃப்ட் சைடு மட்டும் வி ஹாவ் டு எவாலுவேட். Now we have a cube value minus 6a squared value plus 7a value and 2i value. இப்போ நம்மளோட எவாலுவேஷனில் எல்ஹெச்எஸ் வேல்யூ ஃபார்முலா என்னென்னு பார்த்தோன்னா a cube minus 6a squared plus 7a plus 2i. இந்த எக்ஸ்பிரஷனோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். இப்போ இந்த எல்லா மேட்ரிசஸையும் ஆட் பண்ணணும். மேட்ரிசஸ் ஆட் பண்ணணுங்கும் போது கரஸ்பாண்டிங் என்ட்ரி வைஸ் அடிஷன். அப்போ என்ட்ரி வைஸ் அடிஷன் கொடுக்கும்போது ஃபஸ்ட்டு என்ட்ரி என்னாகும் 21 minus 30 plus 7 plus 2. அடுத்த என்ட்ரிஸ் பாருங்கள் எல்லாத்துலேயுமே 0 தான். அப்போ 0 + 0 + 0 + 0. அடுத்த என்ட்ரி பார்த்தீங்கன்னா இட் இஸ் 34 minus 48 plus this is 14. ஓகே, this is 14. வெயிட். ஸோ இந்த இடம் 0ங்கிறதுனால நான் 0ன்னு டேரக்டாக போட்டுறேன். this place 34 minus 48 plus 14 plus 0. அடுத்த ரோவில் இந்த என்ட்ரிஸ் எல்லாத்தையும் கரஸ்பாண்டிங்காக ஆட் பண்ணணும். 12 minus 12. இங்கே பார்த்தோன்னா இந்த ரெண்டு மேட்ரிசஸ்லேயுமே அது 0 விட்டுறலாம். அடுத்த என்ட்ரி ஹியர் 8 minus 24 plus 14 plus 2. ஹியர் அடுத்த என்ட்ரி 23 minus 30 plus 7 plus 0. அடுத்ததாக லாஸ்ட் ரோவில் பார்க்கும்போது ஃபஸ்ட்டு என்ட்ரி 34 minus 48 plus 14. அடுத்த என்ட்ரி 0 விட்டுடலாம். நெக்ஸ்ட் என்ட்ரி பார்க்கும்போது எல்லா பிளேஸ்லேயுமே 0 தான் இருக்குது. அப்போ காமனாக 0 போட்டுறேன். அடுத்ததாக 55 minus 78 plus 21 plus 2. ஸோ இப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி பார்க்கணும். வாட் வேல்யூ வி ஆர் ஹேவிங் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ ஆட் பண்ணி பார்க்கலாம். 21 plus 7 becomes 28. 28 plus 2 becomes 30. அப்போ ப்ளஸ்லையும் 30 இருக்குது, மைனஸ்லையும் 30 இருக்குது. இட் becomes 0. அடுத்த என்ட்ரி 0. ஹியர் 34 பாசிட்டிவ் 14 பாசிட்டிவ் ரெண்டையும் ஆட் பண்ணோன்னா 48. 48 ப்ளஸ்லையும் இருக்குது, மைனஸ்லையும் இருக்குது. கேன்சல் ஆகி 0. 12 minus 12 0. ஹியர் 8 பாசிட்டிவ் 14 பாசிட்டிவ் 2 எல்லாத்தையும் ஆட் பண்ணுறேன். 8 plus 2 10. 10 plus 14 24 plus 24 minus 24 0. Here 23 plus 7 30 minus 30 ஓட சேரும்போது 0.
Here 34 plus 14, 48. Positive 48 இருக்கு, negative 48 இருக்கு, vanish ஆயிடும். Next entry 0. Here 55 plus 21 is 76. 76 plus 2 becomes 78. அப்போ மைனஸ்லேயே 78 இருக்கு, ஸோ கேன்சல் ஆகி 0. ஸோ இப்போது எனக்கு ரிசல்ட்டிங் மேட்ரிக்ஸ் என்ன வருதுன்னா இட் இஸ் 0 மேட்ரிக்ஸ். ஸோ தட் இஸ் நத்திங் பட் மை 0 மேட்ரிக்ஸ். இதுதான் என்னோட ஆர்ஹெச்எஸ். அப்போ எல்ஹெச்எஸ் வந்து ஆர்ஹெச்எஸ்க்கு ஈக்குவலாக ஆகிடுச்சு. இதைத்தான் அவங்க ப்ரூஃப் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகே, எக்ஸாம்பிள் நம்பர் 18. இஃப் கேபிட்டல் ஏ ஈக்குவல் டு மேட்ரிக்ஸ் ஒரு 3/3 மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க, தென் யூ ஹாவ் டு ஷோ தட் ஏ கியூப் மைனஸ் 23a மைனஸ் 40i வேல்யூ 0ன்னு சொல்லணும். ஓகேயா? ஸோ இப்போ ஏ மேட்ரிக்ஸ் கொடுத்தாச்சு. இதில் இருக்கக்கூடிய லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய குவான்டிட்டிஸ் கண்டுபிடிக்கணும். அப்போ ஏலேருந்து மைனஸ் 23a ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஐ மேட்ரிக்ஸ் நமக்கு தெரியும், அதை 40ஆல் மைனஸ் 40ஆல் மல்டிப்ளை பண்ணால் வேலை முடிஞ்சது. நெக்ஸ்ட் வி நீட் ஏ கியூப். ஏ கியூப் வேணும்னா டேரெக்டாக ஏ கியூப் போக முடியாது, ஏலேருந்து ஏ ஸ்கொயர் ஃபைண்ட் அவுட் பண்ணணும், ஏ ஸ்கொயர்லேருந்து ஏ கியூப். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு ஏ ஸ்கொயர் ஃபைண்ட் அவுட் பண்ணுறேன். ஏ ஸ்கொயர்டுங்கிறது திஸ் இஸ் நத்திங் பட் ஏ இன்ட்டு ஏ. அப்போ ஃபஸ்ட்டு ஏ மேட்ரிக்ஸ் எழுதிக்கிறேன். என்னோடய ஏ மேட்ரிக்ஸ் என்னென்னா 1 2 3 3 minus 2 1 4 2 1. I take multiplication with itself. So 1 2 3 3 minus 2 1 4 2 1. ஸோ இப்போ இந்த ரெண்டு மேட்ரிசஸையும் மல்டிப்ளை பண்ணுறேன். இதுவும் ஒரு 3/3, இதுவும் ஒரு 3/3. அப்போ டோட்டல் ப்ராடக்ட் மேட்ரிக்ஸும் என்னவாக தான் இருக்கும், 3/3 தான் இருக்கும். ஸோ ஃபஸ்ட் ரோ வித் ஃபஸ்ட்டு காலம். அப்போ என்ன கிடைக்கும், 1 into 1 1 ப்ளஸ் 2 3s are 6 plus 3 4s are 12. இதே மாதிரி ஃபர்ஸ்ட் ரோ வித் செகண்ட் காலம் 1 into 2 2, நெக்ஸ்ட்டு மைனஸ் 4 ப்ளஸ் 6. இந்த ரோவை இந்த காலத்தோடு பண்ணும்போது 3 ப்ளஸ் 2 ப்ளஸ் 3. நெக்ஸ்ட் ரோ பண்ணும்போது 3 மைனஸ் 6 ப்ளஸ் 4. திஸ் ரோ வித் திஸ் காலம் பண்ணும்போது 6 ப்ளஸ் 4 ப்ளஸ் 2. திஸ் ரோ வித் திஸ் காலம் 9 மைனஸ் 2 ப்ளஸ் 1. லாஸ்ட் ரோவை வச்சு இங்கே ஒவ்வொரு காலத்தையும் பண்ணும்போது we have 4 ப்ளஸ் 6 ப்ளஸ் 4. நெக்ஸ்ட்டு வந்து 8 மைனஸ் 4 ப்ளஸ் 2 12 ப்ளஸ் 2 ப்ளஸ் 1. ஸோ இப்போ இந்த என்ட்ரிஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணோன்னா we get a ஸ்கொயர்டு வேல்யூ. ஸோ இப்போ a ஸ்கொயர்டு வேல்யூ என்ன கிடைக்கிது அப்படின்னு பார்த்தோன்னா 1 plus 6 plus 12 becomes 19. Here 2 minus 4 minus 2, minus 2 plus 6 becomes 4. 5 8 வரும். Here 7 1, 10 12, here 8. Here 10 plus 4 becomes 14. Here minus 4 plus 2 becomes minus 2, 8 minus 2 becomes plus 6. 14 15. So this is my a squared value. பட் ஆனால் நம்ம ப்ராப்ளத்தில் ஏ ஸ்கொயர்டு தேவையில்லை. ஏ ஸ்கொயர்டு இப்போ எதுக்காக ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஏ கியூப் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்காக பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ ஏ ஸ்கொயர்டை வச்சு ஏ கியூப் அடுத்த ஸ்டெப்பில் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஸோ ஏ கியூப் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு ஏ கியூபை நான் எப்படி ஸ்ப்ளிட் பண்ணுறேன்னா ஏ ஸ்கொயர்டு இன்ட்டு ஏன்னு ஸ்ப்ளிட் பண்ணுறேன். ஏ ஸ்கொயர்டு இப்போ தான் ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம், அதோட வேல்யூவை ஃபில் பண்ணியிருக்கேன். ஏ மேட்ரிக்ஸ் அவங்களே ப்ராப்ளத்தில் கொடுத்துட்டாங்க, ஸோ அதையும் ஃபில் பண்ணியாச்சு. இப்போ இவங்க ரெண்டு பேரையும் கம்பைன் பண்ண போகிறேன். அப்போ கிடைக்க போகிறது ஒரு 3/3 மேட்ரிக்ஸ். ஃபஸ்ட்டு ரோ வித் ஃபஸ்ட்டு காலம். அப்போ என்ன கிடைக்குன்னா 19 ப்ளஸ் 12 ப்ளஸ் 32. ஓகே, அடுத்து ஃபஸ்ட் ரோ வித் செகண்ட் காலம் we are having 38 minus 8 plus 16. அடுத்ததாக ஃபஸ்ட் ரோ வித் லாஸ்ட் காலம் 57 plus 4 plus 8. செகண்ட் ரோ வித் ஃபஸ்ட் காலம் 1 plus 36 plus 32. செகண்ட் ரோ வித் செகண்ட் காலம் 2 minus 24 plus 16. செகண்ட் ரோ வித் தேர்ட் காலம் 3 plus 12 plus 8. Last row with first column 14 plus 18 plus 60. Last row with second column 28 minus 12 plus 30. Last row with last column 42 plus 6 plus 15. So இதை add பண்ணோன்னா we have the values. So when we add we are having 19 plus 12 என்ன ஆகும்னா 31. 31 plus 32 என்ன ஆகும்னா 63.
Here 38 minus 8, 30. 30 plus 16 என்ன ஆகும்னா 46. 57 plus 4 வந்து 61. 61 plus 8 என்ன ஆகும்னா 69. 1 plus 36, 37. 37 plus 32 என்ன ஆகும்னா 69. Here 2 minus 24 minus 22. Minus 22 plus 16 என்ன ஆகும்னா minus 6. 15, 23. Here 32, 92. Here 28 minus 12 becomes 16. 16 plus 30 is 46. Here 42 plus 6, 48. 48, 58 plus 63 ஆக மாறும். So this is A cube matrix. Okay, this is A cube matrix. நமக்கு சிம்பிளா A cube matrix தான் கேட்டிருந்தாங்க. அப்போ அதை ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. அடுத்ததான் நெக்ஸ்ட் நமக்கு என்ன தேவைப்படுது அப்படின்னா -23a வேல்யூ தேவைப்படுது. ஸோ -23aங்கும்போது -23ங்கிற குவான்டிட்டியால் A மேட்ரிக்ஸை மல்டிப்ளை பண்ணணும். A மேட்ரிக்ஸ் இஸ் 1 2 3 3 -2 1 4 2 1. ஸோ இப்போ ஈச் குவான்டிட்டியவும் -23ஆல் உள்ள மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். அப்போ ஃபஸ்ட்டு குவான்டிட்டி -23 -46 -69 -69 ப்ளஸ்ஸாக மாறும். இதுவும் சேரத்தில் ப்ளஸ்ஸாக மாறும். 46 -23 -92 இதுவும் சேரத்தில் -46 இதுவும் சேரத்தில் -23. ஸோ திஸ் இஸ் -23a வேல்யூ. ஸோ இனி அடுத்ததாக நம்மளோட ரெக்குயர்மெண்ட்டுக்கு இன்னும் ஒரே ஒரு குவான்டிட்டி ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஃபைண்ட் அவுட் பண்ணி அந்த எல்ஹெச்எஸ் கேல்குலேட் பண்ணோன்னா ஆன்சர் கொண்டு வந்துடலாம். ஸோ அடுத்ததாக நமக்கு தேவைப்படுறது -40i வேல்யூ தேவைப்படுது. ஸோ -40 நம்ம கையில் கொடுத்துருக்கிற மேட்ரிக்ஸ் பார்த்தோன்னா இட் இஸ் ஆஃப் ஆர்டர் 3/3. அப்போ நம்ம சூஸ் பண்ணக்கூடிய ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸும் ஆர்டர் 3/3ல் எடுக்கிறேன். தட் இஸ் 1 0 0 0 1 0 0 0 1. ஸோ இப்போ இந்த 40ஆல் -40ஆல் ஈச் என்ட்ரியும் மல்டிப்ளை பண்ணும்போது என்னோட மேட்ரிக்ஸ் பிகம்ஸ் -40 0 0 0 -40 0 0 0 -40. ஸோ இப்போ எல்லா டேர்ம்ஸுமே நம்ம கண்டுபிடிச்சாச்சு. இப்போ என்னோட எல்ஹெச்எஸ் ஃபார்முலா அங்கே என்ன எக்ஸ்ப்ரெஷன் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா A cube -23a -40i இருக்குது. இப்போ இதில் ஒவ்வொரு வேல்யூவாக கொண்டு வந்து உட்கார வைக்கணும். ஸோ அப்போ நான் ஃபஸ்ட்டு A cube வேல்யூ உட்கார வைக்கிறேன். A cubeோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 63 46 69 69 -6 23 92 46 63. அதே மாதிரி நம்ம கேல்குலேட் பண்ணதே -23a தான் ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். அப்போ இந்த இடத்துல ப்ளஸ் சிம்பிள் போட்டுக்கிறேன். ஸோ -23iயோட -23aவோட வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா -23 -46 -69 -69 46 -23 -92 -46 -23. அடுத்ததாக -40i வேல்யூ போடணும். நம்ம கேல்குலேட் பண்ணதே -40i வேல்யூ தான். ஸோ அப்போ நான் ப்ளஸ் போட்டுட்டு நான் சிம்பிளாக மேட்ரிக்ஸ் போட்டுக்கிறேன். -40 0 0 0 -40 0 0 0 -40. ஸோ இப்போது என் கையில் மொத்தம் 3 மேட்ரிசஸ் இருக்குது. இந்த 3 மேட்ரிசஸையும் ஆட் பண்ணணும். 3 மேட்ரிசஸ் அடிஷனுங்கும்போது திஸ் இஸ் நத்திங் பட் என்ட்ரி வைஸ் அடிஷன். ஸோ அப்போ என்ட்ரி வைஸ் அடிஷன் பண்ணும்போது வி ஆர் ஹேவிங் ஹியர் 63 63 -23 -40 46 -46 plus 0 69 -69 plus 0 69 -69 plus 0 -6 plus 46 minus 40. அடுத்த entry 23 minus 23 plus 0. Next entry 92 minus 92 plus 0. 46 minus 46 plus 0. 63 minus 23 minus 40. இப்போ எல்லா என்ட்ரிஸையும் கேல்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒன்று கேன்சல் பண்ணிக்கணும். ஸோ இப்போ ரிசல்ட்டிங் வேல்யூ என்ன கிடைக்க போகுது அப்படின்னா 0 0 0 0 0 0 0 0 0. ஸோ உனக்கு கிடைக்கிறது ஒரு ஜீரோ மேட்ரிக்ஸ். ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு நான் சிம்பிளாக ஜீரோன்னு போட்டுக்கலாம். இது நார்மல் ஜீரோ கிடையாது, ஜீரோ மேட்ரிக்ஸ். ஸோ திஸ் இஸ் த ரைட் ஹேண்ட் சைட் ஆஃப் அவர் எக்ஸ்பிரஷன்.
ஓகேயா? அப்போ இதை தான் நமக்கு என்ன செய்ய சொல்லியிருந்தாங்க, ப்ரூஃப் பண்ண சொல்லியிருந்தாங்க. ப்ரூஃப் பண்ணியாச்சு. Exercise 3.2, problem number 18. The question is, if capital A equal to, it is a 2 by 2 matrix, entries பார்த்தீங்கன்னா 0 minus tan of alpha by 2, tan of alpha by 2, 0. And I is the identity matrix of order 2, then you have to show that I plus A value equal to I minus A into this matrix ன்னு சொல்லணும். அப்போ ஏ விஷயம் கொடுத்துருக்காங்க, ஐ பற்றின ஐடியா கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த ஈக்குவேஷன், அதாவது இந்த மேட்ரிக்ஸ் இன்வால்வ் இருக்கக்கூடிய இந்த மேட்ரிக்ஸ் ஈக்குவேஷன் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகுதாங்கிறத வி ஹாவ் டு டெல் தட். ஸோ இப்போ சொல்லும்போது நம்ம என்ன பண்ணணும், லெஃப்ட் தனியாக எவாலுவேட் பண்ணி வச்சுக்கணும், ரைட் தனியாக எவாலுவேட் பண்ணி வச்சுட்டு ரெண்டோட ஆன்சர்ஸும் சேமாக வருதாங்கிறத பார்க்க போகிறோம். இப்போ லெஃப்ட்டுக்கு நமக்கு என்ன தேவைப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஐ நீட் ஐ ப்ளஸ் ஏ. ஐ பற்றின ஐடியா அவங்களே கொடுத்துட்டாங்க. ஐ இஸ் த ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் ஆஃப் ஆர்டர் 2ன்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ நான் எல்ஹெச்எஸ் கண்டுபிடிச்சிக்கிறேன். மை எல்ஹெச்எஸ் இஸ் ஈக்குவல் டு ஐ ப்ளஸ் ஏ. ஐ இஸ் ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் ஆஃப் ஆர்டர் 2ங்கும்போது இந்த மாதிரி தான் இருக்க போகுது, 1 0 0 1 ப்ளஸ் ஏ மேட்ரிக்ஸ் அவங்களே கொடுத்துட்டாங்க. இட் இஸ் நத்திங் பட் 0 மைனஸ் tan ஆஃப் ஆல்ஃபா பை 2, tan ஆஃப் ஆல்ஃபா பை 2 0. இப்போ இந்த ரெண்டு மேட்ரிஸஸையும் ஆட் பண்ணணுங்கும் போது என்ன பண்ணணும், என்ட்ரி வைஸ் அடிஷன் கொடுத்தா போதும். ஸோ அப்போ என்னோட எல்ஹெச்எஸ் வேல்யூ என்ன கிடைக்கும் அப்படின்னா, என்ட்ரி வைஸ் அடிஷன் 1 + 0 becomes 1. 0 மைனஸ் திஸ் டேர்ம் மைனஸ் tan ஆஃப் ஆல்ஃபா பை 2. 0வோட இதை ஆட் பண்ணும்போது அதே ஆன்சர் தான் வரப்போகுது. அப்போ tan ஆஃப் ஆல்ஃபா பை 2. 1 + 0 1. ஸோ இப்போ இதுதான் என்னோட எல்ஹெச்எஸ். ஸோ எல்ஹெச்எஸ்ஸை நான் நம்பர் 1ன்னு மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ ரைட் ஹேண்ட் சைடு எவாலுவேட் பண்ணணும்னா ஃபஸ்ட்டு ஐ நீட் ஐ மைனஸ் ஏ ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அந்த ரிசல்ட்டோட இந்த மேட்ரிக்ஸை மல்டிப்ளை பண்ணணும். ஸோ இப்போ நான் ஐ மைனஸ் ஏ ஃபைண்ட் அவுட் பண்ணுறேன். ஐ மேட்ரிக்ஸ் இஸ் நத்திங் பட் 1 0 0 1. யூ ஹாவ் டு மைனஸ் மேட்ரிக்ஸ் என்னென்னா 0 மைனஸ் tan ஆஃப் ஆல்ஃபா பை 2 ப்ளஸ் tan ஆஃப் ஆல்ஃபா பை 2 0. இப்போ என்ன பண்ணணும், இந்த ரெண்டு மேட்ரிசஸையும் யூ ஹாவ் டு சப்ராக்ட் பண்ணணும். அப்போ என்ன அர்த்தம், சப்ராக்ட்னா டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ என்ட்ரி வைஸ் டிஃப்ரென்ஸ் கொடுங்க. ஸோ அப்போ என்ன கிடைக்கும், என்ட்ரி வைஸ் கொடுக்கும்போது 1 மைனஸ் 0 1, 0 மைனஸ் மைனஸ் போடும்போது என்னாகும், இந்த மைனஸும் இந்த மைனஸும் சேர்ந்து ப்ளஸ் ஆயிரும். அப்போ tan ஆஃப் ஆல்ஃபா பை 2. நெக்ஸ்ட்டு 0 மைனஸ் tan ஆஃப் ஆல்ஃபா பை 2 என்ன கிடைக்குன்னா, மைனஸ் tan ஆஃப் ஆல்ஃபா பை 2. 1 minus 0 becomes 1. ஸோ இப்போ நான் ரைட் சைடு எவாலுவேட் பண்ணுறதுக்கு தேவையான ஒரு டேர்ம் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டேன். இப்போ ரைட் சைடில் இதுக்கு பதிலாக இந்த ஆன்சரை ஒன்று போய் உட்கார வச்சுட்டு இதோட ப்ராடக்ட் பண்ணுங்கள், ரைட் சைடு வேல்யூ கிடைக்கும். ஸோ நான் ஆர்ஹெச்எஸ் எவாலுவேட் பண்ண போகிறேன். ஆர்ஹெச்எஸ் என்ன இருக்குன்னா, ஐ மைனஸ் ஏ இன்ட்டு இந்த மேட்ரிக்ஸ் இருக்குது. ஐ மைனஸ் ஏக்கு இப்போ தான் நம்ம வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கோம், அந்த வேல்யூவை உட்கார வச்சுருக்கேன். இந்த மேட்ரிக்ஸை அப்படியே இறக்கி வச்சுருக்கேன். இப்போ இந்த ரெண்டு மேட்ரிக்ஸையும் என்ன பண்ணணும், ப்ராடக்ட் பண்ணணும். ஸோ இது ஒரு 2 by 2 மேட்ரிக்ஸ், இது ஒரு 2 by 2 மேட்ரிக்ஸ். அப்போ ரிசல்ட்டிங் மேட்ரிக்ஸும் எப்படி இருக்க போகுதுன்னா, ஒரு 2 by 2 மேட்ரிக்ஸாக இருக்க போகுது. ஸோ அப்போ அதை எழுதுகிறேன். இது வந்து நிறையா காசு சைனு டேனுலாம் இன்வால்வ் ஆகிருக்கிறதுனால நான் கொஞ்சம் பிக்கராகவே போட்டுக்கிறேன் மேட்ரிக்ஸை. ஃபஸ்ட்டு ரோ வித் ஃபஸ்ட்டு காலம். அப்போ என்ன கிடைக்கும், 1 இன்ட்டு காஸ் ஆல்ஃபா காஸ் ஆல்ஃபா. அடுத்ததா ப்ளஸ் சைன் ஆல்ஃபா இன்ட்டு டேன் ஆஃப் ஆல்ஃபா பை 2. இதுதான் என்னோட ஃபஸ்ட் என்ட்ரி. அதே மாதிரி ஃபஸ்ட் ரோ வித் செகண்ட் காலம் பண்ணும்போது ஐ ஹாவ் மைனஸ் சைன் ஆல்ஃபா ப்ளஸ் காஸ் ஆல்ஃபா இன்ட்டு டேன் ஆஃப் ஆல்ஃபா பை 2. second row with first column we are having minus cos alpha into tan of alpha by 2 plus sin alpha. அடுத்ததா this row with this column minus minus getting plus, so அப்போ sin alpha into tan of alpha by 2 plus cos alpha. ஸோ இதுக்கப்புறம் இதை ப்ரொசீட் பண்ணி ஆகணும். இங்கே இந்த ப்ரொசீடிங்காக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த டேனை வந்து நான் ஸ்ப்ளிட் பண்ணுறேன். டேனை எப்படி எழுதலாம், சைன் டீட்டா பை காஸ் டீட்டான்னு எழுதலாம். பட் இங்கே டீட்டா இருக்கிற இடத்துல என்ன இருக்குது, ஆல்ஃபா பை 2 இருக்குது. அப்போ அடுத்த ஸ்டெப்பில் டேன் எங்கெங்கெல்லாம் இருக்கோ எல்லாத்தையும் நான் என்னமா மாற்ற போகிறேன்னா சைன் பை காஸ் ஃபார்மெட்டுக்கு மாற்ற போகிறேன். ஸோ இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் வி ஆர் ஹேவிங் காஸ் ஆல்ஃபா plus sin alpha into sin of alpha by 2 divided by cos of alpha by 2.
இங்கே என்ன ஆகும், இது நெகட்டிவ் டேர்மாக இருக்குது, இது ரெண்டாவது எழுதிக்கலாம். ஸோ அப்போ காஸ் ஆல்ஃபா இன்ட்டு சைன் ஆஃப் ஆல்ஃபா பை 2 டிவைடட் பை காஸ் ஆஃப் ஆல்ஃபா பை 2 இன் மைனஸ் சைன் ஆல்ஃபா. ஸோ இதே மாதிரி தேர்டு டேர்ம் எழுதும்போது இது நெகட்டிவாக இருக்குது, இதை செகண்ட் எழுதிக்கிறேன். அப்போ என்ன கிடைக்கும், சைன் ஆல்ஃபா மைனஸ் cos alpha into sin of alpha by 2 divided by cos of alpha by 2. இங்கே அதே மாதிரி பண்ணும்போது we are having sin alpha into sin of alpha by 2 divided by cos of alpha by 2 plus cos alpha. இப்போ இதுக்கு அடுத்த ஸ்டெப்பில் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இப்போது எந்தெந்த டேர்ம்லலாம் டினாமினேட்டர் இருக்கோ இதை காமன் டினாமினேட்டர் கொண்டு வர போகிறேன். இது வந்து ஒரு ஹோல் நம்பர் ஃபார்மேட்டில் இருக்குது, இது ஃப்ராக்ஷன் டைப்பில் இருக்குது. ஸோ எல்சிஎம் எடுக்கும்போது ஒரு காமன் பேஸ் இருக்கிற மாதிரி இது மாறும். அதுதான் நம்மளோட அடுத்த ஸ்டெப். ஸோ தட் ஃபோர் RHS இஸ் ஈக்குவல் டு, இப்போ இங்கே எல்சிஎம் எடுக்கும்போது காமனாக எல்சிஎம் என்ன வரும், காஸ் ஆஃப் ஆல்ஃபா பை 2 வரும். ஃபஸ்ட்டு டேர்மில் பேஸ் வந்து காஸ் ஆஃப் ஆல்ஃபா பை 2. அப்போ நியூமரேட்டர் என்ன ஆகும், இதோட காஸ் சேரும். அப்போ வி ஆர் ஹேவிங் காஸ் ஆல்ஃபா இன்ட்டு காஸ் ஆஃப் ஆல்ஃபா பை 2. அடுத்ததான் இங்கே ப்ளஸ் சைன் தான் இருக்குது. அப்போ ப்ளஸ் சைன் ஆல்ஃபா இன்ட்டு சைன் ஆஃப் ஆல்ஃபா பை 2. அதே மாதிரி இந்த செகண்ட் டேர்மில் என்ன பண்ணுறேன், எல்சிஎம் காஸ் ஆஃப் ஆல்ஃபா பை 2 எடுக்கிறேன். அப்போ டினாமினேட்டரில் வந்து காஸ் ஆஃப் ஆல்ஃபா பை 2 கிடைக்கும். நியூமரேட்டரில் ஃபஸ்ட்டு டேர்மில் நோ சேஞ்சஸ், செகண்ட் டேர்ம் வரும்போது மைனஸில் இந்த மைனஸில் இருக்கக்கூடிய டேர்மோட இந்த காஸ் ஆஃப் ஆல்ஃபா பை 2 சேரும். அப்போ என்ன கிடைக்கும்னா காஸ் ஆல்ஃபா சைன் ஆஃப் ஆல்ஃபா பை 2 மைனஸ் சைன் ஆல்ஃபா இன்ட்டு காஸ் ஆஃப் ஆல்ஃபா பை 2. இதே வேலையை தான் இந்த தேர்டு டேர்ம்லையும் பார்க்குறேன். அப்போ டினாமினேட்டர் பிகம்ஸ் காஸ் ஆஃப் ஆல்ஃபா பை 2, த நியூமரேட்டர் பிகம்ஸ், இங்கே சைன் ஆல்ஃபாவோட காஸ் ஆஃப் ஆல்ஃபா பை 2 சேரும். ஸோ அப்போ சைன் ஆல்ஃபா காஸ் ஆஃப் ஆல்ஃபா பை 2 மைனஸ் காஸ் ஆல்ஃபா இன்ட்டு சைன் ஆஃப் ஆல்ஃபா பை 2. இங்கே ஃபோர்த் டேர்ம்லையும் எல்சிஎம் எடுக்கும்போது வி ஆர் ஹேவிங் காஸ் ஆஃப் ஆல்ஃபா பை 2 எல்சிஎம் எடுக்கும்போது நியூமரேட்டர் பிகம்ஸ் சைன் ஆல்ஃபா sin of alpha by 2 plus cos alpha into cos of alpha by 2. இப்போ இந்த நியூமரேட்டரில் இருக்கக்கூடிய டேர்ம்ஸ் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா அது ஒரு ட்ரிக்னாமெட்ரி எக்ஸ்பேன்ஷன் ஃபார்முலா மாதிரி இருக்குது. ஸோ இங்கே நான் யூஸ் பண்ணக்கூடிய ஃபார்முலா என்னங்கிறத இங்கே எழுதிடுறேன். ஸோ வி நோ தட் cos of a minus b formula is nothing but cos a cos b ப்ளஸ் சைன் ஏ சைன் பி. இந்த ஃபார்முலாவை நம்ம எந்தெந்த பிளேஸில் யூஸ் பண்ண போகிறோம்னா இந்த பிளேஸ்லையும் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதே மாதிரி ஒன் மோர் ஃபார்முலா வி நோ தட் சைன் ஆஃப் ஏ மைனஸ் பி ஃபார்முலா இஸ் சைன் ஏ காஸ் பி மைனஸ் காஸ் ஏ சைன் பி. இந்த ஃபார்முலாவை இந்த ரெண்டு பிளேசஸில் யூஸ் பண்ண போகிறோம். இந்த ஃபார்முலாவை நான் இந்த இடத்துலையும் இந்த நியூமரேட்டர்லையும் யூஸ் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ அப்போ யூஸ் பண்ணும்போது என்ன வருதுன்னு பார்க்கலாம். இதில் அந்த ஆங்கிள்ஸ் வந்து கரெக்டாக சூஸ் பண்ணணும், ஏபி என்னங்கிறத கரெக்டாக டிசைட் பண்ணுங்கள். ஸோ இந்த ஃபார்முலாவோட கம்பேர் பண்ணும்போது காஸ் ஆல்ஃபா காஸ் ஆஃப் ஆல்ஃபா பை 2, அப்போ ஏ இருக்கிற பிளேஸில் ஆல்ஃபா இருக்குது, பி இருக்கிற பிளேஸில் ஆல்ஃபா பை 2 இருக்குது. அப்போ நியூமரேட்டர் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா cos of alpha minus alpha by 2. இங்கே கன்வீனியன்ட்டுக்காக த்ரோட்டாக ஒரு மைனஸை வெளியில் எடுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த ஃபார்முலாவை அப்ளை பண்ணும்போது இந்த பிளேஸ் ஆஃப் ஏ வி ஹாவ் ஆல்ஃபா அண்ட் இந்த பிளேஸ் ஆஃப் பி வி ஹாவ் ஆல்ஃபா பை 2. அப்போ மைனஸ் ஆஃப் சைன் ஆஃப் ஆல்ஃபா மைனஸ் ஆல்ஃபா பை 2. அதே மாதிரி இந்த நியூமரேட்டரில் அகைன் இதே ஃபார்முலாவை யூஸ் பண்ணும்போது இந்த பிளேஸ் ஆஃப் ஏ வி ஹாவ் ஆல்ஃபா, இந்த பிளேஸ் ஆஃப் பி வி ஹாவ் ஆல்ஃபா பை 2. அப்போ லெஃப்ட் சைடு எக்ஸ்பேன்ஷன் கொடுக்கும்போது இதில் டினாமினேட்டர் எல்லாம் என்ன இருக்குன்னா காஸ் ஆஃப் ஆல்ஃபா பை 2 இருக்குது. இங்கேயும் டினாமினேட்டரில் காஸ் ஆஃப் ஆல்ஃபா பை 2 இருக்குது. ஓகேயா, ஸோ அடுத்த டேர்மில் இங்கே நியூமரேட்டர் என்ன வரும், சைன் ஆஃப் alpha minus alpha by 2, denominator is cos of alpha by 2. இங்கே இந்த நியூமரேட்டருக்கு இந்த ஃபார்முலாவை அப்ளை பண்ணுறேன். அப்போ ஏ இருக்கிற இடத்துல ஆல்ஃபா, பி இருக்கிற இடத்துல ஆல்ஃபா பை 2. அப்போ வி ஹாவ் காஸ் ஆஃப்
alpha minus alpha by 2 divided by cos of alpha by 2. இப்போ இந்த ஆர்குமெண்ட் வேல்யூஸை சப்ராக்ட் பண்ணி பாருங்கள். வாட் இஸ் ஆல்ஃபா மைனஸ் ஆல்ஃபா பை டூன்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஆல்ஃபா பை 2. அப்போ இங்கே ஒவ்வொரு குவான்டிட்டியுமே இந்த நியூமரேட்டரில் இந்த ஆங்கிள்ஸ் எல்லாமே என்னவா மாறப்போகுது, ஆல்ஃபா பை 2 ஆல்ஃபா பை 2 மாறப்போகுது. ஸோ இப்போ என்னோட நெக்ஸ்ட் ஸ்டெப் அடுத்து எழுதலாம். ஸோ இப்போ இந்த ஆங்கிள்ஸ் எல்லாம் நான் ஆல்ஃபா மைனஸ் ஆல்ஃபா பை 2 ஆல்ஃபா பை 2ன்னு டிசைட் பண்ணிட்டேன். இப்போ நியூமரேட்டர்ஸ் வேல்யூஸ் எல்லாம் மாற்றி எழுதலாம். அப்போ ஃபஸ்ட்டு வேல்யூ என்ன கிடைக்குது, காஸ் ஆஃப் ஆல்ஃபா பை 2. ஸோ காஸ் ஆஃப் ஆல்ஃபா பை 2 டினாமினேட்டர்லேயும் காஸ் ஆஃப் ஆல்ஃபா பை 2. செகண்ட் டேர்ம் என்ன கிடைக்கும், மைனஸ் சைன் இருக்குது, மைனஸ் போட்டுக்கிறேன். ஆல்ஃபா மைனஸ் ஆல்ஃபா பை 2 ஆல்ஃபா பை 2ன்னு டிசைட் பண்ணிட்டோம். அப்போ செகண்ட் டேர்ம் மைனஸ் சைன் ஆஃப் ஆல்ஃபா பை 2 டிவைடட் பை காஸ் ஆஃப் ஆல்ஃபா பை 2. மேட்ரிக்ஸில் தேர்ட் என்ட்ரி பார்க்கும்போது ஆர்குமெண்ட் வந்து ஆல்ஃபா பை 2ன்னு டிசைட் பண்ணிட்டோம். அப்போ நியூமரேட்டர் இஸ் சைன் ஆஃப் ஆல்ஃபா பை 2, டினாமினேட்டர் இஸ் காஸ் ஆஃப் ஆல்ஃபா பை 2. அதே மாதிரி இங்கே பண்ணும்போது என்ன கிடைக்கும், நியூமரேட்டர் காஸ் ஆஃப் ஆல்ஃபா பை 2, டினாமினேட்டரும் காஸ் ஆஃப் ஆல்ஃபா பை 2. இப்போ நம்ம கையில் கிடச்சிருக்கிற மேட்ரிக்ஸ் இந்த மாதிரி கிடச்சிருக்கு. இப்போ இதில் நியூமரேட்டர்லேயும் காஸ் ஆஃப் ஆல்ஃபா பை 2, டினாமினேட்டர்லேயும் காஸ் ஆஃப் ஆல் பை 2. ஸோ ரெண்டும் கேன்சல் ஆகிடும். அதே மாதிரி தான் இந்த டேர்ம்லேயும் காஸ் ஆஃப் ஆல்ஃபா பை 2 காஸ் ஆஃப் ஆல்ஃபா பை 2 கேன்சல் ஆகிடும். அதே நேரத்தில் இங்கே இருக்கக்கூடிய சைன் ஆஃப் ஆல்ஃபா பை 2வையும் காஸ் ஆஃப் ஆல்ஃபா பை 2வையும் லிங்க் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும்னா டேன் ஆஃப் ஆல்ஃபா பை 2ன்னு கிடைக்கும். ஸோ இப்போ இந்த மேட்ரிக்ஸ் அடுத்த ஸ்டெப்பில் எப்படி மாறுது அப்படின்னா 1 மைனஸ் டேன் ஆஃப் ஆல்ஃபா பை 2, இந்த பிளேஸும் tan ஆஃப் ஆல்ஃபா பை 2வாக மாறும். திஸ் பிளேஸ் பிகம்ஸ் 1. ஸோ இதுதான் என்னோட ரைட் ஹேண்ட் சைடு வேல்யூ. ஐ மார்க் திஸ் இஸ் நம்பர் 2. ஏற்கனவே நம்ம எல்ஹெச்எஸ்ஸை நம்பர் 1ன்னு மார்க் பண்ணியிருக்கோம். அதோடு நீங்கள் கம்பேர் பண்ணும்போது ஸோ ஃப்ரம் 1 and 2 அங்கே போய் பார்த்தீங்கன்னா இதே ஆன்சர் தான் எல்ஹெச்எஸ்ஸுக்கும் வந்திருக்கும். ஸோ ஃப்ரம் 1 and 2 வி ஹாவ் எல்ஹெச்எஸ் இஸ் ஈக்குவல் டு ஆர்ஹெச்எஸ். ஸோ இந்த ப்ராப்ளத்தில் நம்ம ஒரு ட்ரிக்னாமெட்ரி ஃபார்முலா யூஸ் பண்ண வேண்டியிருக்கு. யூஸ் பண்ணோன்னா இந்த ப்ராப்ளம் சிம்பிளிஃபை ஆகிடுது.